வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கைப்பிடி அளவுக்கு புதினா, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறமா 300 கிராம் சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனுக்கு தேவையான மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 20 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணி சட்டி தான் செய்கிறேன். பிரியாணி சட்டியில் ஒரு 50 ml ரீஃபைண்ட் ஆயிலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது வதங்கின உடனே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்த உடனே புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த புதினா கொத்தமல்லியை கொஞ்சம் வதங்கின உடனே தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி சேர்க்கும்போது நம்ம கீறி வச்சு அந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா சாஃப்டாக வச்சு பாருங்கள் தக்காளி. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவும் சிக்கன் நல்லா கலந்து விடணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா சேர்க்கணும். அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சிக்கனை நல்லா வேக விடுங்க. இந்த மசாலா அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கனோட இந்த மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணியை சேர்க்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், தக்காளி வதங்கும் போதும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து அரை ஸ்பூன் லெமன் ஜூஸு சேர்த்துக்கோங்க. இப்போ காரமும் தேவைன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரொம்ப கலராதிங்க, சும்மா அப்படியே நல்லா ஒன்று போல் வச்சுட்டு தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அரிசி கொஞ்சம் அரை வேக்காடாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். இன்னொரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ண பிறகு அதுக்கு தம் போடலாம். அந்த அரிசி 3/4 வேக்காடு இருக்கும்போதே நம்ம இறக்கிடணும். ஸ்டவ் விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு தம் போட ஆரம்பிச்சிடணும். தம் போடுறது பாருங்கள், பிரியாணி சட்டி மேலே துணியை போட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இது வந்து இப்போது ஒரு தோசை தவாலெல்லாம் நல்லா கனமான தோசை தவா போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி சட்டியை வச்சு அந்த தட்டுக்கு மேலேயே ஒரு வெயிட் வச்சுட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு கழிச்சு காட்டுறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படியே இருந்துச்சுன்னா தம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா அரிசி உதிரியாக வரும். இந்த டைமில் நீங்கள் 1 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு கூடவே சிக்கன் 65யும் தயிர் பச்சடியும் கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஈஸியான பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.